தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் வாழை திரைப்படம் வெளியாகி கமர்ஷியலாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. முக்கியமாக மக்கள்கிட்ட அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அந்த திரைப்படம் பெற்றிருந்தது. அந்த திரைப்படத்தில் யதார்த்தமான வாழையில் கொஞ்சம் சினிமாக்கான கமர்ஷியலையும் சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வாழை சுமக்கிறவங்களோட அந்த வலியும் அவங்களோட வேதனைகளையும் அவ்வளவு அழகா யதார்த்தமா நமக்குள்ள கடத்திருந்தாரு மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த திரைப்படம் வெளியாகி இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சு மக்கள் ஆஹா ஓகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு எழுத்தாளர் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் ஏதோ கோமால இருந்து திடீர்னு முடிச்ச மாதிரி இந்த படத்தை நான் விமர்சனம் பண்றேன் அப்படின்ற பேர்ல விமர்சனம் பண்ணிருக்கிறப்பல அவர் பேர் பாத்தீங்கன்னா சாருணு மேத்தா. அவர் இந்த வெகுஜன மக்களுக்கு பெரிய பரிசீலனை கிடையாது. ஆனா இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க இந்த எழுத்தாளர் இந்த புத்தகம் படிக்கிறாங்களே அவருக்கு சாருணு மேத்தாவா நல்லாவே தெரியும். நானுமே இவரோட புத்தகங்கள் வாங்கி நிறைய படிச்சிருக்கேன். ஸோ படிக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இவர் இந்த விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் இவரை பத்தி என்ன யோசிக்கணும்னா இவெல்லாம் என்ன ஜென்மம், உண்மையிலே இவெல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாப்புல அவரோட அந்த கட்டுரை மூலியமா. இந்த வாழை திரைப்படத்தை பத்தி அவரோட பேஜ்ல அவர் பண்ண விமர்சனம் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனிதன் கேவலமான சிந்தனையோட எந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தான் அவரோட அந்த விமர்சனமே எழுதியிருந்தாரு வாழை திரைப்படத்தை பத்தி. எந்த அளவுக்கு கேவலமா இருந்தாலும் எழுதியிருக்கிறான் அப்படின்னா, இந்த தாய்லாந்து இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கூடியிருக்கிற ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு ஷோ நடக்கும். அந்த ஷோ எப்படி இருக்கும்னா, சுத்தி மக்கள் இருப்பாங்க, அதுக்கு நடுவுல ஒரு ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா செக்ஸ் பண்ணுவாங்க. அந்த செக்ஸை அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாழை திரைப்படத்துல வந்த அந்த பூங்குடி டீச்சர் கதாபாத்திரமும் சிவனேந்தன் கதாபாத்திரமும் அந்த ஒரு செக்ஸ் பண்றாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. என்ன அந்த ஷோஸ்ல ஓப்பனா இருக்கும், பட் இதுல மறைமுகமா இருக்கும் அப்படின்னு மட்டமா எழுதியிருக்கிறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் மரியாதையோட தான் பேசணும். ஆனா இங்க வெறும் வயசுக்கு மட்டும் மரியாதை கொடுக்க முடியாதுல்ல, அவங்க பேச்சு அவங்க செய்யற செயலுக்கும் சேர்த்தான மரியாதை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பூங்குடி டீச்சரும் அந்த சிவனேந்தனும் வர எல்லா காட்சிகளுமே ஒரு செக்ஸ் விளையாட்டா தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அதுலயும் அந்த பூங்குடி டீச்சர் அந்த சிவனேந்தன் டிவி ஸ்பிட்டில் அந்த மில்லுக்கு ரைஸ் மில்லுக்கு கூட்டு போவாங்க இல்லையா, அந்த காட்சியை பத்தி அவன் எழுதியிருக்கிறான். எவ்வளோ மட்டமான புத்தியோட ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஆள் எழுதினா இந்த ஒரு பேரா ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு கேவலமான ஒரு வக்கிர புத்தியோட அந்த டிவி ஸ்பிட்டில் போறாங்களே அதை பத்தி அவன் எழுதியிருக்கிறான். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த டீச்சர் அந்த பையனை தொட்டு பேசும்போது அந்த பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த டீச்சரோட உடலோட நம்ம உடனே சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அவன் தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவன் ஏதாவது செய்வான் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அந்த மட்டமான புத்தியோட எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மட்டமா தான் எழுதிருக்கிறான். எனக்கு என்னன்னா, உண்மையிலே இந்த ஆள் மண்டையில மூளை தான் இருக்கா, இல்ல மூளைக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மூளைக்கு பதிலாக வேற ஏதாவது அசிங்கங்கள் இருந்தால் மட்டுமே அந்த அசிங்கமான சிந்தனை அந்த அசிங்கமான மூளையின் வழியா இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் வரும். சரி, அந்த ஆள் அதை தான் அப்படி சொல்றான், அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு சீன்ஸ் தான் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த படத்தை இந்த வாழை சுமக்க வர அந்த பெண்கள்லாம் இருக்காங்களே, அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க. அதை அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பெண்கள் ஸ்கர்ட்டோட வரதை பார்க்கும்போது ஏதோ பப்புல வரவங்களை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்றான். இவெல்லாம் சரியான எச்ச புறம்போக்கா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனெல்லாம் நம்பி எப்படி ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு குழந்தைகளோ இல்லை பெண் குழந்தைகளும் இவன்ட்ட தனியாக ஒப்படைச்சிட்டு போவாங்களே எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒப்படைக்கிறது தப்பா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த யோசிச்சு பாருங்க, ஒரு வாழை சுமக்கிறவங்க அவங்க அவ்வளோ வலியோட ஒரு காட்சியை காட்டும்போது அந்த ஸ்கர்ட்ல அந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு பப்புல இருக்கிற ஒரு கிளர்ச்சியான ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது அப்படின்னா, இவனை நம்பி பெண் குழந்தைகளை ஒப்படைக்கிறதுன்றதே ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா இந்த கிராமங்களில் வேலை செய்யணும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த வெயிட்டான பொருட்களை தலைமையில தூக்கி சுமக்கிற ஒரு சில வேலைகள் செய்வாங்க. அப்படி அந்த வேலையை செய்யும்போது அவங்க புடவை கட்டிட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு புடவை கட்டிட்டு வெயிட்டான பொருட்களை தலைமையில இப்படி தூக்கி வச்சிருந்தா அங்கங்க தெரியும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷர்ட் மேல ஷர்ட் போட்டுப்பாங்க, இல்ல புடவை கட்டிருக்காங்களே அது மேல ஷர்ட் போட்டுப்பாங்க. இதை முக்கியமா சொல்லணும்னா இந்த செங்கல் சூழல வேலை செய்யறவங்க தான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுல செங்கல் சூளை வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மழை காலங்களில் இருக்கவே இருக்காது, வெயில் காலங்களில் மட்டும்தான் அந்த வேலையே நடக்கும். அப்படி செங்கல் சூழல அந்த தலைக்கு மேல அந்த கல்லை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடிக்கி போற அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடி வெயில் கொளுத்தும், அந்த கொளுத்துற வெயில்ல கூட நமக்கு புடவை கட்டிட்டு அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்றதுக்காக புடவை மேல ஷர்ட் போட்டுப்பாங்க. அப்படின்னா ஷர்ட் மேல இன்னொரு ஷர்ட் போட்டுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கர்ட் மேல இன்னொரு ஸ்கர்ட் கட்டிட்டு தான் அந்த வேகாத வெயில அந்த கல்லை தூக்கி சுமப்பாங்க. அந்த பெண்கள் அந்த வேகாத வெயில குடும்ப கஷ்டத்துக்காக ஷர்ட் மேல ஷர்ட் போட்டு ஸ்கர்ட் மேல ஸ்கர்ட் கட்டி அந்த கல்லு அந்த வாழை எல்லாத்தையும் சுமந்து குடும்பத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தையே இந்த பண்ணாடை பார்த்து எனக்கு பப்புல இருக்கிற ஃபீல் இருக்கு, ஏன்னா அவங்க ஸ்கர்ட்ல வரதை பார்த்து அப்படின்னு சொல்றான்னா, இவெல்லாம் எந்த ஜென்மத்துல சேர்க்கறது? அதுலயும் இந்த ஆள் ஒரு சில சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கான். அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இவர் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த எழுத்தாளர் மாதிரியும் இந்த பாக்குற இந்த மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி முட்டாள் மாதிரி அந்த ஆள் பேசிட்டு இருக்கிறான். அதுல இந்த பூங்குடி டீச்சர் பத்தி அந்த ஆள் பேசும்போது என்ன சொல்றான்னா,
அந்த படத்துல அந்த பூங்குடி டீச்சர் கதாபாத்திரம் ஒரு செட் சிம்பிளா தான் வருது. என்னால அந்த டீச்சரை வந்துட்டு ஒரு சாதாரணமா அனுமானிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுல இருந்து வேற இவங்க மட்டும் இந்த லேடி மட்டும் ஏன் ஒரு செட் சிம்பிளா அதுல அங்க வர்றாங்க? அப்படி ஒரு கவர்ச்சியா ஒரு கிராமத்துல ஒரு டீச்சரை என்னால அனுமானிக்கவே முடியல. அப்படி அனுமானிக்க முடியல, தூக்கு மாட்டி சாவு, நீலாம் ஏன் உயிரோடு இருக்கு? அதுல இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் நடந்திருக்கும், அதை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு. அதாவது இவனுக்கு என்னன்னா, அது எப்படி சொல்றது, இந்த மற்ற படத்துல அந்த கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த கவர்ச்சியான காட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி காமிச்சிருந்தா இந்த ஆள் சந்தோஷப்பட்டிருப்பான். இமேஜினே பண்ண முடியல. வேணும்னு பண்ணிருக்கிறீங்க அந்த டைரக்டர், வேணும்னு இதுல ஒரு செக்ஸ் சிம்பலை வந்து வைக்கணும்னு நீங்க இப்படி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொண்ணை பூத்தி இருக்கிறீங்க. படம் வந்து வல்கரா இருக்கு, அந்த 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 பகுதி வந்து வல்கரா இருக்கு. அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனை மறைக்கிறாங்க. அவன் பிளஸ் அந்த டீச்சர், அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இயல்பான அல்லது இருந்திருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த படத்துல சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல அந்த வாழை சுமக்கிற அந்த மக்களோட அந்த வழியை சொன்னதோ, இந்த ஸ்கூல் போற பசங்க வந்துட்டு இந்த லீவு டைம்ல இந்த லீவு கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியாம இந்த வாழை சுமந்து அவங்க கஷ்டப்படுற அந்த அந்த கழுத்து வெள்ளா இருக்குல்ல, அதுவோ இல்ல அந்த படத்தில் காட்டப்பட்ட அந்த இறப்போ, எதை பத்தி இவனுக்கு கவலையே இல்லைங்க. இவனை பொறுத்தவரை என்னன்னா, இல்ல அதை வந்து மறைச்சிட்டாங்க, அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அந்த டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை அவங்க காமிச்சிருக்கணும், அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படி காமிச்சிருந்தான் அப்படின்னா இவன் வந்து பிறவி பையன் அடைஞ்சிருப்பான். இவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா சுதாகர் சொல்லுவார்ல, அது இவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது மாப்பிள்ள, அந்த மாதிரி இவன் பேச பேச சிறுதான் இரிட்டேட் தான் ஆகுது. அப்படி அருவருப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னாக்காவது போங்க, என்ன நக்கலா அன்பு இன்புன்னுகிட்டு. அதே மாதிரி எவ்வளவு கேவலமான மட்டமான படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க அதை பத்திலாம் பேசாம இதை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னும் போது அதுக்கு இவனே ஓப்பனா ஒத்துக்கிட்டான். அதெல்லாம் பேசினா எப்படி அட்டென்ஷன் கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு சில இயக்குனர்களா இருப்பாங்களா, அவங்கள பத்தி அவங்க எடுத்த படத்தை பத்தி பேசினா மட்டும் தான் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம்ன்றதை ஒத்துக்கிட்டான். என்ன மென்டலா என்னங்க பேசுறீங்க? வர்ற படத்தெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பாலா, மணிரத்னம், மிஷ்கின், பாரதி ராஜா இப்படி குறிப்பிட்ட இயக்குநர்களோட படங்களை பத்தி மட்டும்தான் என்னால பேச முடியும். வெற்றிமாறனோட படத்தை எடுத்துக்குவோம், விசாரணைங்கிற படத்தை ஆனந்த விடன்லாம் 100க்கு 100 போடுறாங்க, ஊரே கொண்டாடுது. யோ அது ஒரு ஒரு விஜய் படம் யா இது. ஒரு சில இடங்கள்ல இவன் பேசுற இந்த மாடுலேஷன் பார்த்தாலே காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. ரோட்ல குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுப்பாங்க பாருங்க, நான் கடவுள்ல வரும்ல, அந்த மாதிரி நீங்க துயரத்தை வச்சு காசு சம்பாதிச்சிருக்கீங்க. இதுல ஆர்ட்டே கிடையாது, வெறும் ரப்பிஷ் கமர்ஷியல் வியாபாரம், ரொம்ப மட்டமான படைப்பு, இது படமே இல்லைங்கிறேன். ஆபாச படம்னு மட்டும் சொல்லல, இது ஒரு ஆன்டி சோஷியல் படம்ங்கிறேன். ஏன்னா சமூக, ஆனா இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, இதை தான் கொண்டாடுது. அதெல்லாம் விட இந்த ஆள் பேச பேச இவர் தற்பெருமை பைத்தியம் அப்படின்றது ரொம்பவே தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா இவங்க கூட ஒன்னா பயணிச்ச ஜெயமோகன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஸ் ராமகிருஷ்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பேர் சொன்னாலே எல்லாருக்கும் பிரபலமா தெரியுற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இன்னொரு சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாகவும் ஆயிட்டாங்க. அவங்களோட கதைகள் வந்துட்டு இங்க பெருசா வந்துட்டு என்ன சொல்றது விவாதிக்கப்படுது, அவங்கள பத்தி நிறைய பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஓப்பனான காண்டு இந்த ஆள் பேசுறதுலேயே இருக்கு. இந்த ஆள் எப்படின்னா, நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய புடிங்கின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னான். அதாவது அவங்க அப்பா வந்து இறந்துட்டாராம். அவங்க அப்பா வந்துட்டு இவர் வந்துட்டு அவ்வளோ தெய்வமா வளர்த்த ஒரு அப்பா இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதினாராம். அந்த கட்டுரை எழுதும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னால, நான் முக்கியமான கட்டுரை எழுதுறேன், என்னால அப்பா சாவுக்கு வர முடியாது, நீங்க தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். நான் யாரு தெரியுமா, எங்க நைனா செத்து போயிட்டாங்கன்னு போன் வருது என் தம்பிக்கிட்ட இருந்து. நான் ஒரு உயிர்மைக்கு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன்டா, பணத்தை எடுத்துருங்கடா, நான் தான் தலைச்சம்புள்ள, பணத்தை எடுத்துருங்க, நான் கட்டுரை எழுதி முடிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அந்த பத்திரிக்கை வந்து ப்ரெஸ்ஸுக்கு போகுது, 4 பக்கம் எனக்காக விட்டு வச்சிருக்கான். மைக்கேல் ஜாக்சனோட மரணத்தை பற்றி எழுதிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சுட்டு தான் 3 மணிக்கு போனேன். நான் தலைச்சம்புள்ள, பணத்தை எடுத்துருங்கிறேன். எங்க நைனா என்ன தெய்வமா வளர்த்தாங்க, அவங்க என்னோட தெய்வம். ஆமா, அதோட சொல்லி நிப்பாட்டல, ஏங்க எங்க அப்பா சாவுக்கே போகாம கட்டுரை எழுதின அப்பேற்பட்ட தியாகிங்கண்ணா அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு பணத்தை கூட பார்க்காம கட்டுரை எழுதி வந்த தியாகியானா? இப்படி கேவலமான ஒரு தற்கொலை பிடிச்சனா நான் பார்த்ததே கிடையாது. அப்படி என்ன ஒரு கட்டுரை எழுதி புடுங்கினாரு அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனோட இறப்பை பத்தி அவர் எழுதினாராம். ஏன்னா அந்த பத்திரிக்கை வந்து ப்ரெஸ்ஸுக்கு போகுது, 4 பக்கம் எனக்காக விட்டு வச்சிருக்கான். மைக்கேல் ஜாக்சனோட மரணத்தை பத்தி எழுதிட்டு இருக்கேன். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதை பத்தி கவலை இல்லையா, மைக்கேல் ஜாக்சனோட இறப்பை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒருத்தரோட வரலாறு. அதாவது அவர் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் நடுவில் அவர் செய்த சாதனைகள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவருக்கு கிடைத்த விருதுகள், அவருக்கு கிடைத்த வாழ்த்துக்கள், அவருக்கு நடந்த அவமானங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தான் தொகுத்து ஒரு கட்டுரையை எழுதவே முடியும். இதுக்கு நடுவில் போயிட்டு புதுசாக எதையுமே சேர்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு இவர் ஒன்றும் இந்த சார்லி நிவேதா ஒன்றும் மைக்கேல் ஜாக்சன் கூட ஒன்னா பயணிச்ச ஆள் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியங்களோடு எனக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் எழுதுறதுக்கு. மைக்கேல் ஜாக்சனை பற்றி எழுதணும் அப்படின்னா இவரே மற்றவங்க சொன்னது, டிவியில் பார்த்தது, பேப்பரில் படித்தது, இவருக்கு தெரிஞ்சவங்க சொன்னது, இதை வச்சு தான் ஒரு கட்டுரையை தொகுக்கவே முடியுமே தவிர இவரே ஸ்பெஷலாக எதுவும் எழுதவே முடியாது. இவர் வந்து இந்த வேல்பாரி மாதிரியோ அப்படின்னா இந்த கீதை மாதிரியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கல்கி மாதிரியோ இவர் ஒன்றும் சொந்தமாக ஒரு கதை எழுத போகிறதும் கிடையாது. அப்படி இல்லைன்னா மைக்கேல் ஜாக்சனும் காந்தியும் ஒரே ஸ்டேஜில் டான்ஸ் ஆனாங்க அப்படின்னு கற்பனை கலந்தோ அவங்களோட அந்த வரலாற்றில் எழுதவே முடியாது. ஏற்கனவே எழுதி வச்சு ஏற்கனவே சொன்னவங்களோட அந்த ஒரு விஷயத்தை கேட்டுதான் இவர் அந்த கட்டுரை எழுத முடியும் போது இன்னமும் இவர் அப்படியே சுயசரிதை எழுதிட்டு இருந்த மாதிரி அந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்த மாதிரியும் அதுக்கு போக முடியாதனால இவர் வந்துட்டு அந்த பணத்தை எடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி கேவலமான தற்பெருமை பிடிச்சவன் நான் இப்பதான் பாக்குறேன். அந்த தற்பெருமை பைத்தியம் முத்தி போய் இவனே கிங்குன்னு சொல்லிக்கிறான். இவனே வந்துட்டு நான் தான் உலகத்தின் ஆக சேர்ந்த எழுத்தாளர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அதாவது ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி இன்னொருத்தனை மட்டம் தட்டி அதுல வந்துட்டு தன்னை பெருமையா பேசிக்கிற மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. பணத்தை கூட பார்க்காம கட்டுரை எழுதி வந்த தியாகியானா என்னோட எழுத்தை படிச்சுட்டு பல சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் உள்ள பலர் நார்மலாகி வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ஆம் த மேன், ஐ ஆம் த கிங், ஐ ஆம் த எம்பரர். இவனோட பிரச்சனை என்ன, அந்த வாழை திரைப்படம் கிடையாது. இவனோட பிரச்சனை மாரி செல்வராஜா. மாரி செல்வராஜோட படம் மக்கள் எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்கன்றதா இவனோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா இவனே சொல்றான், யாருங்க மாரி செல்வராஜ் என்னமோ 4 படம் எடுத்துட்டான், நான் 130 புக்கு எழுதிருக்கேங்க, என்கிட்ட மாரி செல்வராஜ் கத்துருங்க. மாரி செல்வராஜ் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாதுங்க. அதாவது என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மாரி செல்வராஜ் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லியிருக்கிறான். எப்படி உங்க ஸ்டூடெண்டா இருக்க முடியும்? மாரி செல்வராஜ் ஒரு தனி அறிவோட தனி சிந்தனையோட இருக்கிறான். உன்ன மாதிரி பைத்தியத்துக்குலாம் எவனா ஸ்டூடெண்ட்ஸா இருப்பானா? மாரி செல்வராஜுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அவர்லாம் யாருங்க? 4 படம் எடுத்திருக்காரு. நான் 130 புக் எழுதியிருக்கேன். 10 நாவல், 130 புக்கு. அவர் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அவர் என்னோட மாணவர் கூட இல்லை. அவனா நான் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் தெரியுமா, நான் 130 புக்கு எழுதியிருக்கேன் அப்படின்றான். ஏன்டா செக்ஸ் புக் கூட தான் அவன் 200-300 எழுதிட்டு இருக்கிறான். அதுக்காக அவனை தள்ளி தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா? இங்க எத்தனை புக்கு எழுதுன அப்படின்றலாம் விஷயம் இல்லை, உன் சிந்தனை உன்னோட வார்த்தை எப்படிப்பட்டதுன்றதான் விஷயம். அதே மாதிரி நான் சார்பட்ட பரம்பரை திரைப்படத்தை அப்படி போனேன், நான் போடும்போது யாராவது கேட்டீங்களா அப்படின்றான். அதாவது இந்த ஆள் மேல அந்த அட்டென்ஷன் கிரியேட் ஆகலன்றதான் இப்ப இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. இவ்வளவு சொல்றீங்களே, நான் சார்பேட்டா பரம்பரையை அவ்வளவு பாராட்டி எழுதியிருக்கேன். அதை பத்தி யாரு பேசுனா? அப்போ பாராட்டி பேசினா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்கங்க. திட்டுனாதான் கல்லடி விழும். நீ இந்த படம் எடுத்தாரு, 7 கோடி செலவு, 10 நாளையில 70 கோடி, 10 நாள் தான். இது அம்பானியோட பிசினஸ்க்குள்ள கூட சாத்தியம் இல்லை. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப இந்த படத்தை இவ்வளவு கேவலம் விமர்சிச்சான்ல, எப்படி சொல்ற, ரொம்ப ரொம்ப மட்டமா விமர்சிச்ச இந்த ஆளு இப்ப இந்த ஆளை மக்கள் வந்துட்டு விமர்சிக்கும் போது ஏங்க இப்படிலாம் கேவலமா பேசுறீங்க, இப்படி பேச சரியா அப்படின்னு சொல்லி இந்த ஆளை விமர்சிச்சா இவன் என்ன சொல்றான்னா, என்னை விமர்சிக்கிறாங்கல்ல அவங்களும் ரொம்ப மட்டமானவங்க, ரொம்ப வல்கரானவங்க, கேவலமானவங்க அப்படின்னு இந்த ஆள் மேல விமர்சனம் பண்ணாலே அவங்களையும் கெட்டவங்கன்னு சொல்றாங்க. இந்த படத்தை ஆஸ் எ டெக்ஸ்ட், ஆஸ் எ ஃபில்ம் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். உடனே இந்த சமூகமே திரண்டு எழுந்து என்னை அட்டாக் பண்ணதில்லை, ரொம்ப ஆபாசமா. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க எழுதுறாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால திட்டுறாரு அப்படின்னா, அதை விட கொச்சையான வல்கரான ஒரு திட்டு வேற எதுவும் கிடையாது என் மேல. எவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மங்கள், மலத்துல நெறிகிற புழுக்கள். பொதுமக்களோட அந்த பொதுவான விமர்சனங்களையே ஒருத்தரால எதிர்கொள்ள முடியலன்னா அவன்கிட்ட ஒரு கலைஞனா இருக்கவே முடியாது. அப்புறம் இவன்லாம் என்ன எழுத்தாளன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கெல்லாம் சரஸ்வதி சபதம் படத்தை போட்டு காமிச்சா கூட அதுலயும் ஏதாவது செக்ஸ் விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு மட்டமான புத்தி இருக்கிறவங்க. நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த 5th இருந்து 8th படிக்கிறோம், ஒரு 9th 10th போகும்போது தான் நம்மளோட சிந்தனைகள் பாருங்க. ஒரு 5th இருந்து 8th படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல ஏதோ ஒரு டீச்சர் மேல நமக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அன்பு கண்டிப்பா இருக்கும். அந்த டீச்சர் நம்மளை பார்த்து பரவாயில்லடா நல்லா பண்ற அப்படின்ற ஒரு சின்ன அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இன்னொன்னு, இது வெறும் டீச்சர் தான் கிடையாது, இது வந்துட்டு நம்மளோட சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டு அக்காட்ட இருக்கலாம், இல்ல அத்தை சித்தி இந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருக்கலாம். ஏன் ஆண்கள் ரிலேட்டடா இந்த பக்கத்து வீட்டு அண்ணன் கிட்டயோ இல்ல ஏரியா அண்ணன் கிட்டயோ அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாமா சித்தப்பா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கூட
நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரியவரா இருப்பாரு. அவரு சொன்னா அந்த வார்த்தையை கேட்கறது அந்த குடும்பமே கட்டுப்படும். அந்த மாதிரி ஒரு பெரிய நபரா இருப்பாரு. அவர் வந்துட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அவர் வந்துட்டு எப்படி சொல்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரா இருப்பாரு. அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வரும். நம்ம கிட்ட ஒரு 2 வார்த்தை எல்லாரும் முன்னாடியும் பேசினாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்துட்டு எப்படி சொல்ற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் அப்படின்னா, வாடா என்னை வந்து விட்டுறா அப்படின்னு அவர் வந்து நம்ம வண்டியில ஏறி உட்காந்து நம்ம தோல் மேல அப்படி கை போட்டாலே நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஏன் ஒரு ஏரியால ஒரு கெத்தான ஒரு ஆள் இருக்கிறாரு, அதாவது கெத்தான ஒரு நல்லபடியான ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி எல்லா விஷயத்துலயும் சரி அவர் சூப்பரான ஒரு ஆளா இருக்கிறாரு, அவரை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்னா அவர் நம்ம கிட்ட வந்துட்டு என்னடா எப்படியா இருக்கா, நல்லா படிக்கிறியா, நல்லா விளாடுறியா, நல்லா விளாடுறடா அப்படின்னு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் பண்ணாரு வச்சுங்களேன், அது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இன்னும் இதை நான் கமர்ஷியலா சினிமாத்தனமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இந்த பீமா படம் பார்த்துருப்பீங்களா? அந்த பீமா படத்தோட அந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து சின்ன பையனா இருப்பாரு. அப்போ வந்துட்டு அவரோட அப்பாவை அடிப்பாங்க. அப்போ சின்ன கதாபாத்திரம் அந்த பிரகாஷ் ராஜ் கதாபாத்திரம் வரும். இந்த சின்ன வயசு பீமா அந்த விக்ரம் சாரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன மேல ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்காமலே இல்ல சின்னதான் வரான், சின்னதான் வந்து எங்க அப்பா காப்பாத்தான்ற ஒரு நம்பிக்கை உள்ள அந்த சேகர் அந்த விக்ரம் கதாபாத்திரம் அப்படியே இருக்கும். சின்ன வந்து தம்பி அந்த கட்டை எடு அப்படின்னு அந்த கட்டை எடு அப்படின்னு சின்ன அந்த சேகர் கிட்ட அந்த விக்ரம் கிட்ட சொன்னதே அந்த சின்ன வயசு விக்ரமுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டை எடுக்க மாட்டாரு, பெரிய கட்டை எடுத்து கொடுப்பாப்புல. அந்த கட்டை எடுத்து போல போலந்துட்டு அந்த கட்டையை வந்துட்டு யூட்ட கொடுத்துட்டு போவாப்புல. அந்த சின்ன வயசு விக்ரம் கதாபாத்திரம் கொடுத்துட்டு போயிட்டு, அதாவது அந்த சின்ன கதாபாத்திரம் நம்ம கிட்ட ஒரு கட்டையை கேட்டு திருப்பி நம்ம கிட்டே கொடுத்துருக்குன்றதையே அந்த சேகர் கதாபாத்திரம் அவ்வளவு பெருமையா நினைக்கும். அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் அப்படின்றது அதோட முடியாது. அவரு அந்த சின்ன கதாபாத்திரத்தை சின்ன வயசுல தொடர்ந்து கடைசியில சின்ன கூடவே சேர்ந்துறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு, அது ஒரு பாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு. ஈவன் அந்த சிவனந்தன் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் மேல மட்டும் இல்ல, அந்த அந்த கலையரசன் அவரோட கதாபாத்திரம் மேலே அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அன்பு இருக்கதான் செய்யும். அதனாலதான் அந்த அப்பா ஸ்தானத்துல அந்த கலையரசனை வச்சு பார்த்திருப்பான். அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஸ்தானத்துல அவங்க அக்கா ஸ்தானத்துல வச்சு பார்த்திருப்பான். அவங்க அப்பா ஸ்தானத்துல அந்த கலையரசனை வச்சு பார்த்தனால்தான் அவங்க அப்பாவோட அந்த கம்யூனிஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த அரிவாள் சுத்தி அதை வந்து கொடுத்துட்டு போவான். அதை பத்திரமா வச்சிருந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த கலையரசன் கிட்ட அதை கொடுத்துட்டு போவான். அதுவும் ஒரு அன்பு தான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு இருக்குல்ல, அதுதான் இந்த மாதிரி நாட்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல நல்ல குடும்பத்துல பிறகுற மாதிரி பேசுறா, ஏன்டா இப்படிலாம் பேசணும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே தான். அவங்க வளர்ந்த விதம், அவங்க பார்த்தது, அவன் என்ன எப்படி வளர்ந்தோன்னா அவன் எதை பார்த்து வளர்ந்தானோ அப்படித்தானே அவனோட வார்த்தைகள் இருக்கும். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தாதான் நல்ல வார்த்தைகள் வரும். ஸோ இப்போ இந்த ஆள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா அப்ப இந்த புத்தி அந்த சரௌண்டிங்கே அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி வார்த்தைகளே வரும். இந்த மாதிரி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னை அதிமேதியாவே காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பரிச்சயமே இல்லாத பேர்லாம் சொல்றது. இப்படிதான் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கிங்கி மிங்கின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படிதான் சைனால பாத்தீங்கன்னா யங் மங் சங் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தன்னை அதிமேதியாவே காமிச்சுக்கணும். எனக்கு இந்த ஆத்தர் இவங்கெல்லாம் தெரியும், இந்த டேரக்டர்லாம் தெரியுன்ற மாதிரி காமிச்சுக்கணுன்றதுக்காகவே இந்த பேர்லாம் சொல்லணுங்க. இந்த கேட்கறவங்க என்ன பண்ணானா, ஓ அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு. ஆமா அவர் யாரு உனக்கு தெரியும் அப்படிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த லூசுங்க பேச்சு கட்டி இவங்க தலையாட்டி வந்துடுவானுங்க. நகிசா ஓஷிமான்னு ஒரு ஜாப்பனீஸ் டைரக்டர் இந்த ரெல்ம் ஆஃப் த சென்சஸ்ன்னு ஒரு முக்கியமான படத்தை எடுத்திருக்காரு. இதே வந்து இனாரித்துவோட பாபெல்ங்கிற படத்தில் காத்ரின் பிரேயான்னு ஒரு பிரெஞ்சு டைரக்டர் மாஸ் சைக்காலஜி ஆஃப் ஃபாசிசம் வந்து ராய்க்கு எழுதுனது. இவர் எரிக் ஃப்ராம் எழுதினது வந்து அனாட்டமி ஆஃப் ஹியூமன் டெஸ்ட்ரக்டிவ்னஸ். இன்னொன்று இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்ப இதே மாதிரி அந்த டீச்சருக்கு பதிலாக ஒரு சாரையும் அந்த பையனுக்கு பதிலாக ஒரு பொண்ணையும் வச்சிருந்தா அந்த சமுதாயம் ஏத்துக்குமா? இந்நேரம் மாறி சொல்லுற வச்சுக்கு ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு. அட பைத்தியக்கார பையில, தமிழ்நாட்டில் ஒரு சாரு ஒரு அந்த ஸ்கூலை விட்டு வேற ஒரு ஸ்கூல் போறாரு, டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாருன்றதுக்காக எத்தனை பெண் குழந்தைகள் வந்துட்டு சார் போகாதீங்க சார்னு கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எத்தனையோ ஸ்கூல்ஸ்ல இது நடந்திருக்கு. 10th 9th படிக்கிற பிள்ளைகள் கூட, பெண் பிள்ளைகள் கூட, சார் தயவு செஞ்சு போகாதீங்க சார், நீங்க இங்கே இருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சாருங்கிட்ட வந்து கெஞ்சி அழுதுருக்குறாங்க. இத்தனைக்கும் அந்த சார் எங்குதான் அந்த பசங்க இந்த 10th 9th 8th படிக்கிற பிள்ளைங்க தான். ஆனா
அவங்களுக்குள்ள வந்துட்டு இவன் சொல்றல அந்த கேவலமான புத்தி அந்த குழந்தைங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அவங்க வந்துட்டு சார் நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க சார், நீங்க நல்லா பாடம் எடுக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எழுதிருக்கிறாங்க. ಶಿಕ್ಷಕ ಈಶಪ್ಪ ವರ್ಗಾವಣೆಗೆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕಣ್ಣೀರು ಹಾಕಿರುವಂತಹ ಘಟನೆ. ಹಿಂದಿ ಭಾಷೆ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಂತಹ ಶಿಕ್ಷಕ ಈಶಪ್ಪ 13 ವರ್ಷದಿಂದ ಹಿರೇಕೇಡ ಗ್ರಾಮದಲ್ಲೇ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಗಂಗಾವತಿ ತಾಲೂಕು ಚಳ್ಳೂರಿಗೆ ಈಶಪ್ಪ ವರ್ಗಾವಣೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಶಾಲೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡಿ ಅಂತ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದ್ದಾರೆ. ನೆಚ್ಚಿನ ಶಿಕ್ಷಕನ ವರ್ಗಾವಣೆಗೆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕಣ್ಣೀರು ಹಾಕ್ತಾ ಇರುವಂತಹ ಘಟನೆ ಇದು. ಹಿರೇಕೇಡ ಗ್ರಾಮ ಸರ್ಕಾರಿ ಪ್ರೌಢಶಾಲೆಯ ಶಿಕ್ಷಕ ಈಶಪ್ಪ ಅವರಿಗೆ ಬೇರೊಂದು ಶಾಲೆಗೆ ವರ್ಗಾವಣೆ ಆಗಿದೆ. ஆனா ஒண்ணுங்க, இவன் இதை பார்த்தா கூட இதையுமே வந்துட்டு தப்பா தான் சொல்றான். இல்ல இல்ல அந்த சாருக்கும் அந்த பசங்களுக்கும் இது ஒண்ணு இருந்திருக்கு, அதை வந்துட்டு இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே கேவலமா தான் பேசுவான். பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த திரைப்படத்தை விமர்சிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் கூட உரிமை இருக்கு. ஆனா அந்த திட்டுறதுக்குன்னு ஒரு வரைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இது கேவலமா பேசுறதுல அது வந்துட்டு ஒரு கலைஞனுக்கு அழகே கிடையாது. இப்ப இந்த படம் பார்த்தா ஒரு சில பேருக்கு பிடிக்கல. உண்மையாவே ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பணம் கொடுத்து ஒரு படம் பார்க்குறேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீலுக்காக தான் வரேன். அப்படி இருக்கும்போது என்னையே நீங்கள் அழ வைக்கிறீங்க, என்னை இப்படி அழ வச்சு அனுப்புறீங்க, நான் சந்தோஷம் தேடி தானே வரேன் அப்படின்னு அப்படி ஒரு சில பேர் எனக்கு இந்த படம் பெருசாக திருப்தி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து ஒரு படம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் வராங்கன்னும் போது அந்த வார்த்தை ஒரு நியாயமான ஒரு வார்த்தை தான். என்னை ஏன் அழைச்சு அனுப்புறீங்க, நானே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை ஏன் மேலும் கஷ்டப்படுத்துறீங்கன்றது அது ஒரு நியாயமான ஒரு வார்த்தை. ஆனால் இது வந்துட்டு வார்த்தைகள் முழுக்க முழுக்க உண்மை தான். அப்புறம் ஒரு சில பேர் உனக்கு சாரு யார் தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட எழுத்தாளர் தெரியுமா அப்படிலாம் கிளப்பி வராதிங்க. அந்த ஆள் வந்துட்டு ஒரு செக்ஸ் ரைட்டர் அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னொன்று, இப்போ இந்த ஆள் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அந்த வாழை திரைப்படத்தை அட்டாக் பண்ணுறது இந்த ஆளோட நோக்கமே கிடையாது. அந்த வாழை திரைப்படத்துல அந்த சிவனந்தன் கதாபாத்திரம் வந்து மாரி செல்வராஜ் கதாபாத்திரம் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லிட்டார் இல்லையா. அப்படி இருக்கும்போது இல்ல மாரி செல்வராஜுக்கும் அந்த டீச்சருக்கும் சம்திங் ஏதோ ஒன்று சின்ன வயசு நடந்திருக்கும், அதை வந்து மாரி செல்வராஜ் மறைக்கிறான் அப்படின்றது தான் இந்த ஆள் சொல்ல வர அந்த கருத்து. இப்போ இந்த ஆள் இந்த வாழை திரைப்படத்துல அந்த சிவனந்தன் கதாபாத்திரம் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறான் இல்லையா. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு முள் அப்படின்னு ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருக்கிறாப்புல. அந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனா, அந்த அதே 13 வயசு சின்ன பையனா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரான். அந்த கதாபாத்திரமா இந்த ஆள் தான் சொல்லிக்கிறான். அதே மாதிரி அந்த பையனுக்கும் அவங்க அத்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த உறவை பற்றி தான் அவன் சொல்லியிருக்கிறான். அதுல இருந்தாலும் என்னன்னா சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இவரு உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்துட்டு நெத்திலாம் சுடுதே அப்படின்னு சொல்லி அந்த இந்த ஆளோட கையை எடுத்து, இந்த ஆள் சின்ன வயசா இருக்கும், இந்த ஆளோட கையை எடுத்து அவங்களோட கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த திண்ணை இருட்டில் இப்படி கிடைத்த அத்தையின் இந்த அண்மைக்காக அப்படியே நான் எரிந்து போவதற்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி சின்ன வயசுல வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அத்தை நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல சொன்னேன். ஆனா இப்போ என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, அத்தையும் என்கிட்ட அப்படி கேட்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ அத்தை மேல நான் வச்சிருக்கிறதுனா காதலா, சே இந்த தொடர்கதையிலேயே சினிமாலேயே வந்து இந்த காதல் அப்படின்ற வார்த்தையை அசிங்கப்படுத்திட்டாங்க, இது பேர் காதல் கிடையாது அப்படின்றான். அதே மாதிரி இட் இஸ் செக்ஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படி இருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். ஏண்டா நீவும் சின்ன வயசுல மற்றவனுக்கு உடம்பு சரியில்லாத கையை பிடிக்கும் போது அது நீ ஒரு அதீத கற்பனோட அப்படியே இருந்து போகவும் தயார் அப்படின்னு நினைச்சுக்கிற நீ அது வந்துட்டு செக்ஸ் இல்லை, காமம் இல்லை, எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இதே ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் மேல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்ச ஒரு அன்பை கேவலமா பேசுற, என்னடா நியாயம்? அதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, என் முதல் ஆங்கில கடிதம் அப்படின்ற ஒரு கதை எழுதியிருப்பாப்புல. அதுல வந்துட்டு இவர் அந்த சாரு அந்த கதாபாத்திரம் தான், அதாவது ஒரு நல்ல ஒரு மேன்லியான ஒரு 30-35 வயசு கதாபாத்திரமா தான் எழுதியிருப்பாரு. அதுல வந்துட்டு இந்த பார்பரா அப்படின்ற ஒரு வெளிநாட்டு பெண்ணை அவர் சந்திச்சு பேசுற மாதிரியும், அவங்க கூட இவர் வந்துட்டு தனிமையில இருக்கிறவர், அதாவது நைட்டு முழுக்க உட்காந்து கதை பேசுற மாதிரியும், அவங்க இவர் வந்துட்டு லைட்டா அப்ரோச் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களே டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு இல்ல வேணாம் நீ நைட்டு தங்க வேணாம் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ற மாதிரியும், இவர் ரொம்ப யோகியமானவர், அதனால வந்துட்டு இல்லை ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கோச்சிட்டு வந்த மாதிரி அந்த கதையில எழுதியிருப்பாப்புல. அதாவது இவர் குழந்தையா இருக்கும்போது இவர் செய்யற சேட்டைகள்லாம் காதல் செக்ஷுவல்ல வராது. அதே மாதிரி இவர் வந்துட்டு ஒரு ஆங்கில பெண்ணை தனியா சந்திக்கும் போது கூட இல்ல நான் ரொம்ப நல்லவனா தான் இருந்தேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்றான். ஆக்சுவலா இருந்தாலும் என்ன சொல்ல வரான்னா, நான் ரொம்ப யோகியம், எந்த வயசுல நான் ரொம்ப யோகியம் தான், ஆனா மாரி செல்வராஜ் யோகியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான்
இந்த ஆள் பேச்சே இருக்கு. இன்னொன்னு, இந்த ஆளோட கதைகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த ஆளோட கதைகள்ல ஊர்ல இருக்க மொத்த ஆம்பளைங்களையும் கெட்டவங்க தான். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி பயணிக்கிற மாதிரி ஒரு கதை எழுதினாருன்னா, அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிடம் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, தவறா நடந்துட்டாங்க, நான் இப்படி முட்டி மோதி டக்குன்னு நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன், இப்படிதான் இந்த ஆள் எழுதுவான். அதாவது இந்த ஆளை சுத்தி இருக்கிற எல்லாருமே கெட்டவன் தான் தவிர இந்த ஆள் மட்டும்தான் யோக்கியம், இந்த ஆள் மட்டும்தான் நல்லவன், அப்படிதான் இந்த ஆளோட கதைகளே இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி என்ன அப்படின்னா, இன்னொரு ஆர்டிஸ்ட் உருவாக்குன அந்த கலை படைப்பு இருக்குல்ல, அது பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதோட ஒதுங்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு அந்த கலை படைப்பை விட அந்த படைப்பை உருவாக்கினா பத்தியா, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு அவனை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காக பேசுறது இருக்குல்ல, அவன் ஒரு கலைஞனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஆனா இவன்லாம் எப்படி எழுத்தாளனா இத்தனை வருஷம் இருக்கிறான்றது சுத்தமா தெரியல. ஒருவேளை அந்த வாழை திரைப்படத்துல அந்த பூங்குடி டீச்சர் கதாபாத்திரத்துக்கு அவா குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து டீச்சரா இருந்திருந்தாலோ, அந்த சிவனந்தன் கதாபாத்திரத்துக்கு அவா குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் மாணவனா இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரம் அந்த படத்தை அப்படியே தலையை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பான். சே, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உறவுனா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகா ஊஹோன்னு வந்துட்டு பயங்கரமா புகழ்ந்திருப்பான். இவனுக்கு வந்துட்டு சாதாரண எளிய மக்களை இப்படி காமிச்சதுதான் இவனோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே.